வணக்கம். இசைஞானி இளையராஜா, அவருடைய அன்பு சகோதரர் கங்கை அமரன். இந்த 2 பேரும் 70களில் மத்தியில ஆரம்பிச்சு, வரிசையா தொடர்ந்து பல வகையில நம்ம மனசுல இடம் பிடிச்சிருந்தாங்க. ஒரு பக்கம் இசைஞானி இளையராஜா அன்னக்கிளி வந்ததிலிருந்து ஒவ்வொரு பாடல்கள் மூலமாகவும், ஒவ்வொரு படத்தில் இருக்கிற பிஜிஎம் மூலமாகவும் நம்ம மனசுக்குள்ளார ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார். தனி ராஜாங்கமே அமைச்சு உட்கார்ந்துக்கிட்டார் சிம்மாசனத்தில். அதே போலதான் கங்கை அமரன் அவர்களும் பாடல்கள் மூலமாக நமக்கு பரிச்சயமான கங்கை அமரன், நிறைய பேருக்கு டப்பிங் வாய்ஸ் கொடுத்ததன் மூலமாக பரிச்சயமான கங்கை அமரன் ஒரு கட்டத்துல கோழி கூவுது அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்றாரு. கொக்கரக்கோ அப்படின்னு படத்தை டைரக்ட் பண்றாரு. எங்க ஊர் பாட்டுக்காரன் மாதிரி படங்களை டைரக்ட் பண்றாரு. இது மாதிரி படங்களை டைரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதே சமயத்துல பாடல்கள் இயற்றுவதிலும் ஆர்வம் கொண்டிருக்கிறார். 16 வயது நிலைய படத்துல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மயிலு ஸ்ரீதேவி பாடுகிற அந்த செந்தூர பூவே அப்படிங்கிற பாடல் கங்கை அமரன் சார் எழுதிய முதல் பாடல். அதே போல கிழக்கே போகும் ரயில் படத்துல ராதிகாவுக்கு பாடுகிற அது எழுதியிருக்கிற பாட்டு பயங்கர ஹிட் அடிச்ச பூவரசம் பூ பூத்தாச்சி அப்படிங்கிற பாட்டு. நிறைய பாடல்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கெல்லாம் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. முள்ளும் மலரும் படத்துல ராமே ஆண்டாளுங்கிற பாட்டெல்லாம் கங்கை அமரன் சார் தான் எழுதினது. ஒரு பக்கம் பாடலாசிரியராக ஜெயித்து கொண்டே இருக்கிற கங்கை அமரன் அவர்கள், இன்னொரு பக்கம் டைரக்டராகவும் இயக்கிக்கிட்டே படங்களை இயக்கி சின்னவர் மாதிரி படங்கள் எல்லாம் கொடுத்து ஹிட் படங்களை கொடுத்து நம்ம மனசுல அப்படி ஒரு இடமும் பிடித்த கங்கை அமரன், இசையமைப்பாளராக வாழ்வே மாயம், சட்டம் முதலான எத்தனையோ படங்களுக்கு கிட்டத்தட்ட 150 180 படங்கள் எல்லாம் தாண்டி அவர் இசையமைச்சிருக்கார். அவ்வளவு பாடல்கள் 1000 பாடல்களுக்கு மேல அவர் எழுதியிருப்பார். அப்படிப்பட்ட கங்கை அமரன் ஒரு பல்துறை வித்தகர். இசைஞானி இளையராஜா ஆரம்ப கட்டத்துல கங்கை அமரன் சார் அவர் கூடவே இருந்து பணியாற்றிட்டு இருந்தார், கூடவே இருந்து எல்லாமாக இருந்தார் அப்படிங்கிறது தான் உண்மை. பி வாசு அவர்கள் பி வாசுவும் சந்தான பாரதியும் சேர்ந்து பன்னீர் புஷ்பங்கள் எடுத்தப்ப அந்த படத்தினுடைய தயாரிப்பு பணி உள்ளிட்ட பல விஷயங்கள்ல கங்கை அமரன் சார் ஒத்துழைப்பு கொடுத்தார். அது மட்டும் இல்லாம இளையராஜா அவர்களை அந்த படத்துக்கு இசையமைப்பதற்கு கங்கை அமரன் சார் தான் எல்லா வகையிலையும் உதவிகள் செய்தார். அந்த படத்துக்கு சம்பளமே வேணாம் அப்படின்னு இளையராஜா சொன்னாருங்கிறதெல்லாம் பி வாசுவும் சந்தான பாரதியும் மெய்சிலிருக்க சொல்கிற விஷயங்கள். சரி, இளையராஜா ஒரு இசையமைப்பாளர், அவருடைய சகோதரர் கங்கை அமரன் ஒரு இசையமைப்பாளர். அந்த குடும்பத்திலிருந்து வந்திருக்கிற யுவன் சங்கர் ராஜா ஒரு இசையமைப்பாளர், கார்த்திக் ராஜா ஒரு இசையமைப்பாளர், பவதாரணி மறைந்த பவதாரணி அவர்களும் ஒரு இசையமைப்பாளர். இப்படி ஒரு இசை குடும்பமாக பாரம்பரியமான சொல்றது போல பாவலர் வரதராஜன்லேருந்து ஆரம்பிச்சு இசைக்கும் அந்த குடும்பத்துக்கும் அப்படி ஒரு பரிச்சயம் இருக்கு. இதுல இளையராஜா ஒரு பக்கம் கோல வச்சு ஜெயிச்சிட்டு இருந்தாருனாக்கா கங்கை அமரன் பலவிதங்கள்ல ஜெயிச்சார். ரைட்டு. டைட்டில்ல இளையராஜாவும் இசைஞானி இளையராஜா அவர்களும் கங்கை அமரன் சார் அவர்களும் இணைந்து இசையமைத்த படங்கள் அப்படின்னு இருக்கா? ஒரு படத்துல இளையராஜா இசையமைச்சிருப்பாரு, கங்கை அமரன் சார் பாட்டு எழுதியிருப்பாரு, இளையராஜா பாடியிருப்பாரு, அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஆனா ஒரு படத்துல இளையராஜா கங்கை அமரன் சேர்ந்து இசையமைச்சிருக்கிறாங்களா அப்படின்னாக்க எனக்கு தெரிந்து 2 படங்களை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். டிஎன் பாலு அப்படின்னு ஒரு டைரக்டர், மிகச்சிறந்த டைரக்டர்கள்ல ஒருத்தர். அவருடைய மகன் கூட இன்னைக்கு ஒரு நல்ல நடிகராகவும் டப்பிங் கலைஞராகவும் தனித்துவமிக்க ஒரு கலைஞராக அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய தந்தையார் தான் டிஎன் பாலு, ஒரு இயக்குனர். அவர் ஜெய்சங்கரை வைத்து ஏராளமான படங்களை எடுத்திருக்காரு. நம்ம சிவாஜி கணேசனை வைத்து அஞ்சல் பெட்டி 520 மாதிரியான படங்கள் எல்லாம் எடுத்திருக்கிறவர். நல்ல டைரக்டர். அவர் தான் கமலஹாசனை முதன்முறையாக இரட்டை வேடங்கள்ல வைத்து, அதாவது வாலிப பருவத்தில் இரட்டை வேடங்கள்ல வைத்து சட்டமின் கையில் மாதிரியான படங்கள் எல்லாம் எடுத்தார். ஜெய்சங்கரை வைத்து ஏகப்பட்ட ஹிட் படங்கள் கொடுத்தவர் டிஎன் பாலு. ஓடி விளையாடு தாத்தா மாதிரியான படங்களும் கொடுத்தவர். அந்த டிஎன் பாலு அவர்கள் கமலை வைத்து ஒரு படம் டைரக்ட் பண்றாரு. அந்த படமும் டபுள் ஆக்ஷன் படம் தான். அந்த படம் அப்பா பையன் அப்படிங்கிற கதை. அந்த படம் தான் சங்கர்லால். இந்த சங்கர்லால் திரைப்படத்தினுடைய பாதி ஒர்க்கு நடந்துட்டு இருக்கும் போதே இயக்குனர் டிஎன் பாலு அவர்கள் மறைந்து விடுகிறார். அதற்கு பிற்பட்ட காட்சிகளை எல்லாத்தையும் கமலஹாசனே மேனேஜ் பண்ணி படத்தை டைரக்ட் செய்ததாக ஒரு தகவல் ஒன்று உண்டு. ஆனால் படத்தில் டைட்டிலில் டிஎன் பாலு அவர்கள் பெயர் தான் இடம்பெறும். அதே போல் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டிஎன் பாலு அவர்களுடைய புகைப்படத்தை வச்சுட்டு இந்த
இந்த படத்துல நிறைகள் இருந்ததுனாக்க அது அவரை சேரும், குறைகள் இருந்ததுன்னா அது எங்களை சேரும் அப்படிங்கிற கமலஹாசனுடைய குரலையும் அந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே நாம கேட்கலாம். இந்த சங்கர்லால் படத்தினுடைய இசையில பார்த்தீங்கன்னாக்க இசை இளையராஜா கங்கையமரன் அப்படின்னு வரும். இது மாதிரி நான் டைட்டில் பார்த்ததில்லை. இதே போல பாக்யராஜ் சாருடைய சிஷ்யர்கள்ல ஒருத்தரான ஆர் கோவிந்தராஜ் அப்படிங்கிறவர் தாசரி நாராயணராவுடைய கதையை வாங்கி தெலுங்கு படமாக வந்த அந்த படத்தினுடைய கதையை வாங்கி தமிழ்ல படம் பண்ணாரு. அந்த படத்துல சிவகுமார், ஜோதி, இவங்க ஜீவிதா, சோ முதலான ஏராளமானவர்கள் நடித்த நல்ல காமெடி படம், அருமையான சப்ஜெக்ட். அந்த படத்தை பாக்யராஜோட சிஷ்யரான ஆர் கோவிந்தராஜ் தான் டைரக்ட் பண்ணார். சூலூர் கலைப்பித்தன் அப்படின்னு ஒரு அதிமுக எம்எல்ஏ, அதிமுக பிரமுகர், அவர் தான் இந்த படத்தை தயாரித்தார். சூலூர் கலைப்பித்தன் தயாரிப்புல பாக்யராஜோட சிஷ்யர் ஆர் கோவிந்தராஜ் உதவி இயக்குனராக இருந்த ஆர் கோவிந்தராஜ் அவர்கள் இயக்கிய சிவகுமார் நடித்த அந்த கண்ணை துறக்கணும் சாமி அப்படிங்கிற படம் வந்து முந்தானை முடிச்சு படத்தினுடைய அந்த பாட்டு வரியை தான் டைட்டிலா வச்சிருந்தார். இந்த படத்துலையும் டைட்டில்ல இசை இளையராஜா கங்கையமரன் அப்படின்னு 2 பேருடைய பெயர்களும் இடம்பெற்றது. இளையராஜா கங்கையமரன் அப்படின்னு வேற படங்கள்லையும் இடம்பெற்றிருக்கலாமோ என்னமோ எனக்கு தெரியல, நினைவில் இல்லை. ஒருவேளை அப்படி இருந்தாக்க நீங்களும் அப்படியே அதை பதிவிடலாம். ஆனால் எனக்கு தெரிந்த வகையில் இளையராஜா கங்கையமரன், இசை இளையராஜா கங்கையமரன் அப்படின்னு டைட்டில் கார்டில் போடப்பட்ட படங்களாக இந்த சங்கர்லால் திரைப்படத்தையும் இந்த கண்ணை திறக்கணும் சாமி படத்தையும் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்கிறேன். ஒருவேளை வேற ஏதாவது இருந்ததுனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இந்த படத்துலேயும் அப்படி தான் டைட்டில் போட்டிருப்பாங்க அப்படின்னு தாராளமாக பதிவிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.